நான் என்ன ஒரு பொண்ணு தெரியுமா நானு நான் என்ன ஊர் தெரியுமா நான் சென்னையில் பிறந்தேன் சென்னையில போறது பாழா போட இந்த ஆம்பளை கட்டிட்டு படுற பாடு இருக்குது எனக்கு நான் போனான்னு தெரியல அது நார பையன் அவன் மட்டும் கையில கிடைச்சா வச்சுக்கா ஆமா சென்னையில போறதுயா ஆமா சென்னையிலயா சொல்லிதான் சொல்லு அப்படியா யாரும் அடிக்க மாட்டீங்கல்ல அடிக்கவே மாட்டாங்க எந்த ஊர் மட்டும் சொல்லு சென்னையில எந்த ஏரியா நானாங்க சென்னையில அண்ணா நகர்ல மெயின்ல அண்ணா ஆர்ச் இருக்கும் பாருங்க ஆமா அது பக்கத்துல தான் ஊடு இருக்குது ஆமா அது மட்டும் இல்ல எல்லா ஏரியாவும் தெரியுங்க வந்துட்டேன் வாங்கி கொடுத்துட்டேன் மீன் வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் இப்ப அண்ணா நகருக்கு வரப்போறேன் இருக்கட்டும் அது மட்டும் இல்ல எல்லாம் இருந்தா கூட வாழா போன என் நாத்தராக்கா இருக்கிறா பாரு வாழா வெட்டியா என் வீட்லயே உக்காந்துன்னு என் மாமியா கருக்கு இல்லாத பொல்லாதையும் சொல்லி கொடுத்து எப்படிலாம் தெரியுமா என்ன அடிக்கிறாங்க அடின்னு அடிக்கிறாங்க செவத்துல நிமிஷம் வச்சு குத்துறாங்க முடிய வச்சு குத்துறாங்க இந்த தொல்லையெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஏரி குட்டையில விழலாமனா ஏரி குட்டையில விழுந்து சாகலாம்னா அது ஏகப்பட்ட ஆழம் இருக்குமோன்னு ஒரு பயமா இருக்குது எனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல என் மாமியாக்கா இருக்கிறாளே ஏரி வேலைக்கு போயிடுறா இம்மத்தோண்டு பாண்டுல இம்மத்தோண்டு கையில இவ்வளவு மண்ணலி கொட்டுறாங்களோ இல்லையோ ஏம்மா எந்த சக்கல் ஜாரினா சொல்லி கொடுக்குறான்னு தெரியல வீட்டுக்கு வந்து இன்னும் அவ்வளோ குடும்பம் பண்றா இப்போ சிரிக்கிற கண்ணாடி போட்டுக்கிட்டு இவகிட்ட என்ன பேச்சு கொடுக்கு அவர்கிட்ட என்ன பேச்சு கொடுக்கு வீடியோ எடுத்து என் பேரை போட்டு போடுறது அவர் கூட என்ன பேச்சு கொடுக்குறேன் மாமியார் குத்துரு குத்துறா இதெல்லாம் வேணான்னு ஊரை விட்டு நான் ஓடலாம் ஊரை விட்டு நான் ஓடலாம்னா என்ன இதெல்லாம் தாங்க முடியாம சாகவும் முடியல வாழவும் முடியல எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் தமிழ்நாட்டு பொண்ணு இல்லையா என் மச்சானுக்கு இட தெரியுமா கொண்டு வந்திருக்கேன் சக்கத்திரிகளை கேளுங்க நல்லா புருஷனுக்கு எப்படிலாம் சமைச்சு போட்டு என்னை பார்த்து கத்துங்க எப்படி இருந்தாலும் அவ்வளோ கொடுமைலாம் பண்ணா கூட நான் எப்படி தெரியுமா
மகே எங்க இந்த கஞ்சி காணா அதான பார்த்தேன் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா நானு? அவரு நான் அப்படி பாக்குறாரு என்ன வேண்டாங்க ஏற்கனவே குடும்பத்துல பிரச்சனை ஆகுது அப்பெல்லாம் பார்க்காதீங்க அண்ணா நான் வரமாட்டேன் நானு நீ காசு காமிச்சுக்கிட்டோம் நான் வரமாட்டேன் நானு போதேன் உனக்கு ஒரே விளையாட்டு தான் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா நானு கஞ்சி கலை மாமா கொடுமை பண்ணாலும் கண்ணாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் அதனால என் புருஷனுக்கு நான் என்ன தெரியுமா கொண்டு வந்துக்கிறேன் கஞ்சி கலையமோ கருவாட்டு மண்டை சுட்டு இஞ்சி துவையலிட்டு ஏன்னா இப்ப மழைக்காலம் இல்ல அவருக்கு சடுக்கு பிடிச்சிக்கும் அதனால நான் இஞ்சி துவையல் வச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன் இஞ்சி பாடா போன மனுஷன் வந்தான் எங்க போனா ஏது வந்தா என்ன ஒண்ணுமே தெரியல யாராச்சும் பாத்தீங்களா வந்தாரு வந்தாரா 200 ரூபாய் வாங்கினாரு. ஐயோ 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 200 ரூபாயா உங்ககிட்டயா ஏன் கொடுத்தீங்க நான் கொடுக்கலாம் என் முன்னாடி வச்சுன்னு கொடுத்துட்டாரு. ஐயோ ஐயோ அந்த பாழா போன மனுஷன் 10 ரூபாய் வாங்கினா திருப்பி தர மாட்டான் 200 ரூபாய் கூட 200 ரூபாய் ஏன் வாங்கின 145 ரூபாய் வாங்கணும் அவ்வளவு நாமம் தான் ஒரு 10 நிமிஷம் திரும்பி வராது அதானே எல்லாரும் ஜிபே பண்ணுங்க யார பார்த்து கொடுத்தீங்க எல்லாம் உன்னை பார்த்தாமா கேட்டு வாங்கிக்கலாம் காசு வந்தா வாங்கிக்க இல்ல என் பொண்டாட்டிய கூட்டு போறான்ட்டான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டாரு அவரு அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா ரொம்ப நல்லவர் வல்லவர் நாடு தெரிஞ்சவர் நாகரிகம் படிச்சவரு அவர் நம்பரையில வந்து அவர் பேரை கேட்டு பாருங்க அது மட்டும் இல்ல டி நகர்ல வேணா வந்து சங்கர் வருது அதனால அவர் அப்படிலாம் சொல்லாதீங்க சரியா இந்த பாழா போன மனுஷன் 145 ரூபாய் வாங்கினா 150 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த காசு திருப்பி வரவே வராது இங்க எல்லாருக்கும் நாம தான் வாங்கிட்டு போயிட்டானா இல்லையா அவர் கையா ஐயோ மோதலாம் போட்டு காசு நாம தான் வராது டீ கடைக்காரர் வாங்கிக்கிறாரு டீ கடைக்காரர் கொடுமா அதெல்லாம் விடுங்க எங்க வீட்டுல கீரை வர பாத்தீங்களா நீங்க யாருன்னா மிளகா வரையா ஐயா அது இல்ல எங்க வீட்டுல கீரை வர அந்த பாறை மேல பத்துக்கிறாரு பாரு போய் ஓ தெரியுது பாருங்க வட்டப்பாறை இந்த வட்டப்பாறை மேலேயாவது ஏறி பாக்குறேன் என் மச்சான் எங்கடா இருக்கிறாரா இல்லையான்னு நல்லா வழுக்கு நோய் இருக்குதா யாரெல்லாம் வரவா ஓ மச்சா இந்த பாறை மேல கூட ஏறி பார்த்தா ஒண்ணும் தெரியல பாறை கொஞ்சம் தூக்கலாகுது ஒரு பக்கம் அங்கே ஏறி பார்க்கலாமா அது மேலே பாக்கிறேன் ஊற்றுறவரை இதுதான் டபோட மழை 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 நல்லா கோழு கோழுக்குதா வைக்கு மூத்துருவோம் போலிட்டேன் நானு ஐயோ எவ்வளவு நாள் ஆச்சு என் மச்சானை எங்க தேடி கிடைக்கல எங்க போடாரு தெரியல பாழா போன மனுஷன் பசி தாங்க மாட்டாரு அந்த மனுஷனுக்காக கஞ்சி கொண்டு வந்துருக்கிறேன் அவர் பசி தாங்காம என்ன வந்து வீட்டுல வந்து போட வெளியிட்டு போட உதவி பாருக்காரு நான் என்ன பண்ண போறது தெரியல என் மச்சான் அஜய் அது
பார்த்தது இல்லையா நல்லா கட்டி பிடிச்சிருமா அவரு நல்ல மச்சனா அவரு பார்த்து பெரியவருன்றியா ஏய் இவர் பார்த்து பெரியவருன்றியா அது குஞ்சுங்களா ஒரு தாய்த்த அடிப்பியா அடிப்பியா அடிக்க மாட்டேன் அடிப்பியா நான் உன்னை அப்படியே வச்சுக்கிறேன் நான் தான் டைட்டு நீயா நீ எப்படியே அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு ஏண்டியா எப்பனா நான் உன்னை அச்சுக்கிறேன் ஏண்டியா அப்ப இவங்க பார்த்தாங்களே இவங்கள என்ன சொல்லு எல்லாத்தும் உனக்கு முதக்கடி ஏச்சு அடி எண்ணினே இருக்கிறாங்க 99 அடி அடிச்சுக்கிறேன்னு அடியில கூட 99 எப்பா அடியில கூட 99 அது கம்பெனியே இல்ல நாட கம்பெனி முக்காசி அது இல்ல நான் என்ன பண்றது மொத்தம் போது ஆயி போச்சு என்ன பண்றதுமா ஏ மச்சான் உனக்கு என்ன நம்ம கொண்டு வந்திருக்கேன் வாங்க மச்சா வாங்க வாங்க மச்சா வாங்கின என் பொண்டாட்டி மாரி யாரும் வீட்டுல செய்ய மாட்டீங்க மச்சான் கள்ளக்கப்படம் இல்லாத உடம்பு நல்லா கும்பலா நீங்க பெரிய சும்மா மாத்தி இந்த சக்கரை மட்டும் கஜ பிசில கிடையாது மாமா நல்லா பச்சைக்கலர் படம் கட்டிக்கிறாக்கா என் மச்சானுக்கு நான் எப்படி திரும்ப சோறு போடுற பாரு கத்துக்க இதெல்லாம் நீங்க என்ன மாமா பேச்சு அப்படியா மாமா மாமா ஊட்ட மாமா கள்ளக்கப்படம் இல்லாம இப்படி லப்பு முழுகுன்னு உட்காந்து இப்படி உத்து பார்த்தா எனக்கு வயிறு வலிக்காது ஏன் வயிறு வலிக்குதா அவரு தான் இப்ப பெத்தல் போட்டுருக்காரு யாரு வெள்ளம் தவிர்க்காரு மாமா உனக்கு ஒண்ணு தெரியுமா நாடகம் முடியாம யாரெல்லாம் பெட்ரோல் தூக்கிட்டு போறாங்களோ அவங்க வீட்டுல போய் இன்னைக்கு நம்ம சோறு துட்டு வந்தோம் ஆமா ஆமா ஏமா உங்க வீட்டுக்கு தான் வரமா ஆமா ஏமா ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷனடா நீ என்ன அவனுக்கு வரானே ஆலமரமே ஒரு வீட்டுக்காரன் வெளியே போய் வேலை செஞ்சுங்க சாப்பாடு செஞ்சு தந்தேன் இவ்வளவு நேரம் சாப்பாடு சாப்பிடலையா தண்ணி சோறு எதாவது போடுற நீ வேற எவ்வளவு தெரியுதுடா
கூட மனுஷன் மூணாவது தரமா மாட்டிட்டு நான் முடிக்கிறேன் பாரு. ஓயாண்ணா நீ தான் கூட்டு போய் அவங்க நீ கூட்டுப்பா. சரி உனக்கு எனக்கு யாருக்கு சண்டை வேணாம். உன் வீட்டுல 2 நாள், அவர் வீட்டுல 2 நாள், இவர் வீட்டுல 2 நாள், உன் வீட்டுல 1 நாள் தான் இருப்பேன். பரவாயில்லையா? உனக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுறேன், நீ கோவப்படாத. அவர் கோவமாயிட்டாரு ஒன்றும் சொல்லி. வாங்க கல்யாணம் ஆகி 3வது பொண்டாட்டியா நான் கட்டினேன். இவ்வளவு நாளாச்சு, ஒரு வயித்துல புழு பூச்சி உண்டா? இங்கிருந்து போ, ரேஷன் கடையில கோபால கடைக்கு வந்திருப்பான். ஒரு 2 கிலோ அரிசி வாங்கிக்கோ, ஊற வச்சு சாப்பிட்டேன்னா உன் வயிற்றுல பூச்சி நொண்டு மாதிரி அப்படி நொண்டு. அது இல்ல, ஒரு புழு பூச்சி இல்லைன்னா கூட தெரியல. இந்த ஆம்பளை கட்டினா என்ன பண்றது? ரேஷன் கடைக்கு போ, அரிசியை வாங்கி ஊற வச்சது புழு பூச்சி உண்டாவன்றானே. அட பகுடி சாம்பாரு. அதனால தாண்டா எல்லாம் 7 மணிக்கு மேலே நாடகத்துக்கு பொண்ணு வந்து கதவை தட்டுறாங்க. ஆமா, எத்தனை பேர் தட்டுக்கிறாங்க? அதெல்லாம் கணக்கு எழுதி வைக்கிறேன். ஏற்கனவே 2 போயிட்டு தானே 3வது வெளியில வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் வச்சிடலாம் மாமா. யார் வந்து தட்டுறாங்களோ எழுதி. வந்து கூட்டாங்க வந்து நாடகத்துக்கு வந்து கூப்பிட்டீங்க, மரியாதை இருக்காது. போன் நம்பர் தரமா? வீட்டு கதவு தானப்பா தட்டுறாங்க. கைட்டு வச்சிருப்பா, நேரா போவாங்க. கதவு தொந்த வர என்ன சொல்லுவாங்க, தொந்த நாய் நோய் வந்து பாக்குறான் போல. இங்க பாரு, இதெல்லாம் ஒண்ணு எனக்கு செட் ஆகாது. ஏன்னா இங்க பாரு, வாங்க என் வீட்டுல இருந்து வரும்போது எவ்வளவு சீர் செஞ்சு தெரியுமா எடுத்துன்னு வந்தேன். மாட்டாண்டா. ஐயோ அம்மா, அந்த அலமேல் மங்கா போறோமா, அலமேல் மங்காக்கு எப்படி எல்லாம் சீர் கொடுத்து அடிச்சாங்களோ அந்த மாதிரி சீர் கொடுத்து அடிச்சாங்க. ஒரு கருவேப்பிலை கொத்துக்கு கூட நான் அடுத்த வீட்டுல போய் நிக்க கூடாதுன்னு கருவேப்பிலை மரத்தையே நட்டு அடிச்சாங்க. 7 வண்டி சீர், 8 வண்டி நகை, 9 வண்டி பாத்திரம் எல்லாம் எடுத்து கொடுத்து நகை நட்டு அம்புட்டு கூட்டி என்ன அடிச்சா பாழா போன மனுஷன் எப்படி நிக்க வச்சுக்கிறான் பாருங்க. 8 வெண்டி வச்சு வந்து கூட்டாடிங்கிறேன். இதெல்லாம் செட் ஆகாது. முன்னால என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்ல, ஒண்ணு இல்ல, எதுவுமே இல்ல. இங்க பாரு, கூட இனிமேல் நான் வாழ முடியல. ஐயோ, எனக்கு 3வது கொண்டாட்டி ஓடிட்டு போகுது. அந்த பெரியவராண்ட போய் பண்ணி எலுமிச்சை வாங்கி கொடுத்தாரு, குழந்தை எப்படி வாங்கி வந்துக்கிறா பாவி. யாரையும் தப்பா பேசுறது, ஊர் ஜனங்களை எவ்வளவு அன்பானவங்க, நல்லவங்க, பண்பானவங்க. கோழி வெடிச்சா கூட நாடகம் உட்காந்து பாக்குறாங்க. அது மாதிரிலாம் இந்த குழந்தை எங்க தட்டு வந்தமா மாமா. நீ உனக்கு எனக்கு தான் எதுவும் புழு பூச்சி உண்டாலும் சொன்னேன். இந்த தாலி என்ன எடுத்து வச்சு நான் குடிக்க போறியா? ஐயம்மா கைத்தல் போட்டுருமா? எங்க ஆத்தாக்கறி எடுத்து கொடுத்து ஒண்ணே ஒண்ணு, அது ஒண்ணு தாங்க இருக்கு. நம்ம அப்படியே சுத்தி போயிட்டா சொல்லிட்டு போயின்னு பாரு. கொலக்கரையில பார்த்தா அந்த குழந்தை அழுது இருக்குது. யாரோ பெத்து போட்டு கூட்டுக்கிறாங்க. பெத்து பாடுறான்னு சொன்னேன். அங்க வேற யாரா இருந்தாலும் பாத்தியா? யாருமே இல்ல, யாருமே இல்ல, எல்லாம் கடிச்சு போட்டாங்க மாமா. எல்லாம் கடிச்சுட்டாங்க மாமா. இந்த குழந்தை எப்படி நம்ம ஒப்படைக்குது? இந்த குழந்தைய நம்ம வளர்க்கறோம், நம்மளே தான் வளர்க்கணும். சரியா? உனக்கு எனக்கு குழந்தை இல்ல, நீ அதுக்கு தெம்பான ஆளு கிடையாது, உன்னாலே அது முடியாது. டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அவர் டாக்டரா? ஆமா, அவர்தான் வாங்கிட்டாருமா. நீ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் பெங்களூருக்கு போய் கட்டிங் பண்ணிட்டு கம்பெனியா எல்லாம் 9 கம்பெனி ஆகிக்கலாம். ஆமா, அது மட்டும் இல்ல, எல்லாம் கரெக்ட் தான். இந்த குழந்தை என்ன குழந்தை தெரியல.
அத்தை சரி அம்மா என்ன கொஞ்சம் 10 தடவினே வந்து பாரு 2 கண்ணுக்கு இதுனா போந்தா டேய் பாயிண்ட் 2 கண்ணு இருக்குதா பின்ன கண்ணுனா கண்ணு தான் இருக்கு செய்யும் சரியா என்ன பையன் பாரு பையனை பொண்ணு பாரு ஐயோ அப்படியே இப்படி தடவினே வந்து பாரு அந்த குழந்தைக்கு வாயில பல்லே இல்ல பாத்தீங்கன்னா போந்தது வாயில பல்லு இல்லையா பொட்ட குழந்தைக்கு எங்கடி வாயில பல்லு இருக்கும் என்னடி டேய் ஒண்ணு பண்ற அதெல்லாம் பாரு அப்பவும் தெரியாதா ஏன்டா ஏய் அப்போ கூட தெரியாதா அப்ப இன்னும் தடவி பாக்குற இரு நல்லா தடவி பாரு தடவினே வந்து நம்ம கொம்பு முடிவாக்குதா நான் தப்புன்னு குத்தாரா அவர் அடிக்க வர மாட்டாரு அப்படியே தடவினே வந்து பாரு 2 குண்டு ஒரு நாண பழகுது அப்பதான் ஏய் அப்படா அது பையன் தான்டி பையனா ஆமா ஆமா ஐயோ பையனா ஆமா ஐயோ யாரா சரி தம்பி நம்மளுக்கு குழந்தை இல்ல சரி நீ ஒரு பேர் வந்து சொல்லி குழந்தை நல்ல பேரா பேர் இங்க பாரு பேர் வைக்கிற பொறுப்பு உண்டு அப்படியா வாத்தியார் உண்டு வரேன் ஏமா நான் சொல்லிட்டுமா என்ன பாட்டு தெரியுமா உன் பேர் என்ன தெரியுமா என்ன பேர் சொல்லு சொல்லு தெரியாதா உங்களுக்கு தெரியாதா வாத்தியார் ஓடி சொல்லியா நம்ம கிட்ட என்ன சொன்னாப்பா ஒன்னு சொல்ல சரி வாத்தியார் அது இருக்கட்டுமா நான் சொல்றேன் இரு நம்ம கோயிலாண்ட கட்சிக்குது கோயிலாண்ட கட்சி கோயிலாண்ட கட்சிக்குது அதனால இவனுக்கு எப்படி சக்தி இருக்கும் அதனால சத்தியசீல சரி ஆமா அது மட்டும் இல்ல இப்படியே விடக்கூடாது நம்ம செய்யற வேலையெல்லாம் செய்யக்கூடாது இவன் இடத்துல நம்ம செய்ய சொல்லும் நம்ம செய்தி அப்படிதான் சொல்லி ஏமாத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நீ வேற கம்பெனி அப்படியா அது படிக்கிறதுக்கு யாமனுங்க சரி அதனால அயல்நாடுக்கு சென்று இவனை பட்டப்படிப்புலாம் படிக்க வச்சுட்டு இங்க வரான்ல வந்தவன அவனை போட்டு நம்ம வழி கொண்டு வாங்க சரிமா சரிமா முதல்ல வெளிநாட்டு அனுப்பி பண்ணு அப்படியா வரத உடனே வெளிநாட்டு அனுப்புற முதல்ல தாய் இவ்வளவு தான் இருப்ப போறோம் யமுனா இது புரியுது அதுக்குள்ள கடிக்குது ஒதுக்குது யமுனா சரி அம்மா முதல்ல பால் குடி குழந்தை வீட்டு பேசமா பீர் பீர்னே எப்படி பாசமா ஐயோ மகனே ராஜா அம்மா இது நம்ம பிள்ளையா யாரு யாரு நம்ம பேர் கரையலுக்குதா குழந்தைகளை பொறுத்து பார்க்காதீங்க பாலுட்டி வளர்த்துட்டு அதுக்குள்ள வளர்ந்துச்சு அது சொல்றேன் யார் மேல கலராகிரியா எப்படி இந்த வெளிநாட்டுல போய் கலராயிடும் சரி சரி நீ வந்த வேலை போன வேலை சிறப்பா முடிஞ்சதா நல்லா மேக்கப் எப்படி போட்டுக்கிறான் பத்தியா நல்லா அப்படி என்றால் என்னை பெற்றவர்கள் யாரம்மா? உன்னை பெத்தவங்க நாங்க இல்லைன்னு உனக்கு தெரியாதா? உன்னை பெத்தவங்க பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஏய் உன் பெத்தவங்க பத்தி தெரிஞ்சுனா அதோ தெரிஞ்சப்ப ஆத்தங்கர கோயிலு கோயிலாண்ட போய் பாரு, ஏதாவது உன்னுடைய பிறப்பின் ரகசியம் இருக்கும், அதை வச்சு தெரிஞ்சுக்கடா. அம்மா நீங்கள் கூறி வர இப்போதே போற ஆற்றங்கரைக்கு என்னை வளர்த்தீர்களே, இதற்கு நன்றி அம்மா, நன்றி அப்பா. அம்மா அப்படி நைட்ல இருந்து காலைல வரைக்கும் அப்படி கீஸ்டாரு. எதுக்கு நீ ஃபீஸ் பண்ண பல்புன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். வளர்த்த உடம்பு போட்டான், இதுக்கப்புறம் நம்ம ஒரு தோணை வேணாம், தோணை இருந்தா மட்டும் அப்படி இந்த என்னமோ சொல்லுவாங்களே பிள்ளை இல்லாத வீட்டுல கிழமை துள்ளி குதிச்சான்ற கதையா, கம்னுக்கு போத்த காடு வாவா தூடு போப்பாரு. சரி வாமா இட்டு போடுடா பேசாம, நான் 4வது அதெல்லாம் கட்டிக்கிறேன். அவர் அன்பா பாசமா எது வேலைக்கு வரையா? சரிமா நம்மளுதான் அம்மா தாயே, மகா கருமாரி
உன் உயிர் என்னிடத்தில் உள்ளது. ஆனால் இதை பத்திரமாக நான் வைத்துக் கொள்ளப்படுவேன். நீ தவறு செய்தால் கண்டிப்பா முசி போட்டுருவேன். லவ் பண்ணும்போது உம்மால பார்த்து லவ் பண்ணணும். புரியுதா? சும்மா ஈன அவர் பவுடர் போட்டு வந்துட்டாருன்னா உங்க அயன் பண்ண சக்கா போட்டு வந்துட்டாருன்னா அப்படியே அவர் கூத்துக்கு மேல ஓடி கொடுத்துருவோம். ஓடின்னு வச்சுக்குவோம். இல்ல இல்ல லவ் பண்ணி அவன் என்ன பாப்பாரு அப்பா நான் பாத்துக்கிறேன் பத்திரமா. பத்திரம் உஷாரு. இவன் மூஞ்சி பார்த்தா பக்கா குடிக்கிற மாதிரி தெரியுது. அப்பா உஷாரு. இதை விட குடிக்காரல நான் எத்தனையோ ஒரு பாத்துட்டு வந்துக்கிறேன்ப்பா. என் சொத்தை காப்பாத்துறான். என் சொத்தை காப்பாத்துறான். அப்படியே ஆகட்டும். ரொம்ப சந்தோஷமா குடுப்பா மாதிரி. வில்லலாசம் ஆடுறான். ஒரு கல்யாணம் ஒரு மண்டபத்துல வச்சாதானே ஒரு சோறு போடுறான். ஒரு கட்டிக்கு போயிச்சு உண்டா அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டு போக வேண்டும். பசுமை நீரை பறவைகளே அழகி கழித்தே போர்களே